நெல்லையை சேர்ந்த சிவசுப்பிரமணியன் என்பவர் நாகர்கோவிலுக்கு சென்றபோது வடச்சேரியில் உள்ள ஆரியபவன் ஹோட்டலில் கடந்த 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி இரவு பரோட்டா, நெய் ரோஸ்ட் மற்றும் மஷ்ரூம் தோசை பார்சல் செய்து தரும்படி ஆர்டர் செய்துள்ளார். உணவுக்காக 484 ரூபாய் செலுத்தி சிவசுப்பிரமணியம் ரசீதும் பெற்றுள்ளார். 1 மணி நேரமாக காத்திருந்தும் அந்த ஹோட்டல் ஊழியர்கள் பார்சல் வழங்கவில்லை. பின்னர் ஆர்டர் செய்த உணவு வேறு நபருக்கு வழங்கப்பட்டு விட்டதாகவும், தற்போது இட்லி மற்றும் தோசை மட்டுமே உள்ளது என்றும் ஹோட்டல் நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். இதனால் சிவசுப்பிரமணியன் தான் செலுத்திய பணத்தை திரும்ப கேட்டுள்ளார். ஆனால் பணத்தை திரும்ப கொடுக்க ஹோட்டல் நிர்வாகம் மறுத்துவிட்டது. மேலும் சிவசுப்பிரமணியனிடம் கொடுக்கப்பட்ட ரசீதில் உணவு டெலிவரி செய்ததற்கான முத்திரையிடப்படவில்லை. மேலும் வேறு ஒரு நாளில் வந்து பார்சல் வாங்கிக் கொள்ளுமாறு ஹோட்டல் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளான அவர் வழக்கறிஞர் மூலம் நெல்லை மாவட்ட நுகர்வோர் குறைதீர்க்கும் ஆணையத்தில் வழக்கு தொடுத்தார். இதையடுத்து ஆரியபவன் ஹோட்டல் சிவசுப்பிரமணியனுக்கு 5000 அபராதம் மற்றும் வழக்கு செலவு 2000 என மொத்தம் 7000 வழங்க நுகர்வோர் குறைதீர்க்கும் ஆணையம் உத்தரவிட்டது.